ரெஜிலன் ரெஜிலன் இன்றைய ஐராமவதன் நாள் ஜபவலி பாடு. ஓகே, இயேசுவில் அன்புமிக்க சென்னை மயிலே உயர்மறை மாவட்ட இளைஞர்களே, நாம் நினைத்து பார்க்க முடியாத அல்லது பலர் நம்மை பார்த்து இது எத்தனை நாள் இந்த ஜெபம் ஓடும் என்றெல்லாம் இளைஞர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தொடர் ஜெபம் மிகவும் கடினம் என்று சொன்னவர்களுடைய மத்தியில் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1000 நாட்கள் தொடர்ந்து ஒரு நாள் விடாமல் ஜெபித்து சாதனை படைத்து காட்டியிருக்கிறோம் நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர்கள். ஆர்ச் டேஸ் ஆஃப் மெட்ராஸ் மயிலப்பூர் யூத் ஆர் பிரேயிங் யூத் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறோம் என்று இன்றைய நாளினுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறவர் அருட்பணி ரிச்சி வின்சென்ட். அவரோடு நான் தோழமை குருவாக இருந்திருக்கிறேன். அவர் குருவாக சேர்வதற்கு முன்பாக எனக்கு தெரியும் இஸ் a மேன் ஆஃப் பிரேயர். ஜெபத்தினாலே எல்லாம் கைகூடும் என்று அவர் வாழ்வினாலும் லோயலா கல்லூரியில் படிக்கும் பொழுது அவர் இந்த பிரேயர் டீம், இந்த பிரேயர் குரூப்பில் அடிக்கடி இருந்து மிக அற்புதமாக தனது வாழ்வினாலும் செயலினாலும் ஜெபத்தினால் அனைத்தும் கூடும் என்று வகையில் மிக அற்புதமாக செயல்பட்ட ஒரு இளைஞனாக நான் அவரை பார்த்திருக்கிறேன். இன்று சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தினுடைய குருவாக உயர்ந்திருக்கிறார். பல திறமைகளை கொண்டவர். இன்று இந்த 1000வது நாளில் அவர் சிறப்பு விருந்தினராக வந்தது நமக்கு பெருமையாக இருக்கிறது. அவர் ஒரு சில காரணங்களால் அவர் உடனே திருப்பலிக்கு போக வேண்டும். அதற்கு முன்பாக நம்மை வாழ்த்தி நமக்காக ஜெபிக்க வந்திருக்கிறார். இப்பொழுது அவர் ஒரு சில வார்த்தைகள் நம்மோடு பகிர்ந்து கொள்வார். ரிச்சி. தேங்க்யூ ஃபாதர் ரொனால்ட். தேங்க்யூ ஃபாதர் ரொனால்ட் ரிச்சர்ட். அன்பார்ந்த என் நண்பர்களே, உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலும் இந்த நேரத்துல உங்களை வாழ்த்துவதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 1000 நாள் இன்னைக்கு ஓடி போச்சு. நினைச்சு பார்க்கறதுக்கு வியப்பா இருக்குது. ஆனா இந்த முதல் நாள்ல இருந்து நான் இந்த ஜெபத்தோடு பயணித்திருக்கிறேன். நீங்கள் எப்படி ஜெபித்திருக்கிறீர்கள் என்று பார்த்திருக்கிறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நான் சாந்தோம்ல உதவி பங்கு தந்தையாக இருக்கும் பொழுது ஃபாதர் ரொனால்ட் ரிச்சர்ட் இந்த ஜெபத்தை ஆரம்பித்து வைத்தார். ரிச்சர்ட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? யூ ரிமெம்பர் we are talking about this. நம்ம முதல்ல பேசணும். அந்த ஜெபத்தை அன்னைக்கு. I am very glad. 1000 நாட்களுக்கு பிறகு மீண்டும் நான் உங்களோடு இருந்து இந்த ஜெபத்தில் பங்கெடுக்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. அன்பார்ந்த என் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்துறேன். ஒரே ஒரு சிந்தனை மட்டும் இந்த நாள்ல நான் அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம், அதுல 12வது வசனம். யோவான் எழுதிய நற்செய்தி 14வது அதிகாரம் 12வது வசனம். தயவுசெய்து பைபிள் வச்சிருக்கிறவங்க எல்லாரும் இதை எடுத்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் மீது நம்பிக்கை கொண்டோர் நான் செய்த எல்லாவற்றையும் செய்வார்கள். என் மீது நம்பிக்கை கொண்டோர் நான் செய்த எல்லாவற்றையும் செய்வார்கள். ஏன்? என்னை காட்டிலும் பெரியவற்றை செய்வார்கள். See, what a beautiful God we have. நமக்கு எத்தகைய ஒரு அன்பு நிறைந்த ஒரு தாராள மனமுடைய கடவுள் அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றாரு, என் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் நான் செய்ததை செய்வார்கள், அதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள். ஆம், இந்த 1000 நாட்கள் ஜெபத்தில் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம். பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறோம். யாரும் பார்த்து நம்ப முடியாத அளவுக்கு பெரிய பெரிய உயரங்களை நம்மளுடைய மறைமாவட்ட இளைஞர் குழுமமானது அடைந்திருக்கிறது. இது மிகப்பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கிறது. எனக்கு பிரியமான நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் அற்புத அதிசயங்களை சந்திக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது எதையெல்லாம் செய்து முடித்தாரோ அதை போலவே நீங்களும் செய்து முடிக்க, ஏன் அவர் செய்யாததை கூட நீங்கள் இந்த உலகத்தில் சாதித்து காட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த 1000 நாள் ஜெபத்தினுடைய நிறைவை உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக ஆண்டவர் தந்தருள வேண்டும் என்று உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன்.
அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பு தந்தையே இறைவா, இங்கே கூடியிருக்கிற அருட்தந்தை ரிச்சர்ட், அவரோடு இணைந்திருக்கிற என் நண்பர்கள் ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதிக்கிறதுக்காக உங்களுக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 1000 நாட்கள் நீர் எங்களோடு பயணித்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த 1000 நாட்கள் ஜபத்தின் மூலமாக சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தையும் இங்கே நடக்கிற ஒவ்வொரு இறையரசு பணியையும் நீர் ரட்சித்து புனிதப்படுத்தி வழிநடத்தி இருக்கிறீர். அதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உமக்கு நன்றி கூற கூடியிருக்கிற ஒவ்வொரு வரையும் நீர் ஆசீர்வதித்து காத்து புனிதப்படுத்தி வழிநடத்துகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமது ஆவியினால் நாங்கள் என்றென்றைக்கும் நிரம்பி இருக்கவும், உமது சித்தத்தை அறிந்து கொண்டு இறை வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ளவும், நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஏதோ ஒரு சடங்காச்சாரத்தின் வாழ்க்கை அல்ல, இறையரசை இந்த உலகத்தில் நிலைநாட்ட செய்கிற ஒரு வாழ்க்கை என்பதை நாங்கள் லட்சிய வேட்கையாக கொண்டு வாழ்ந்திட எங்களுக்கு உமது ஆவியின் அருளை நீர் பொழிகிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கடந்த நாட்களில் நீர் கேட்டு அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. வருகின்ற நாட்களிலும் எங்களை பயன்படுத்துகிறீர், நன்றி செலுத்துகிறோம். உமக்கென்று இறைவாக்கினர்களாக எங்களை ஏற்படுத்துகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவையில்லாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்துகிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், உம்மை போலவே எங்களை உருமாற செய்கிறீர், எங்கள் இதயத்தை உம்முடைய இதயத்திற்கு ஒத்தாயிருக்க செய்கிறீர். அதுக்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். பிரியமான பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாங்கள் காணப்பட, எங்களை காண்கிறவர்கள் எங்களோடு நீர் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ள எங்கள் இதயங்களில் உமது ஆவியின் அருளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையாய் ஊற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசை உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் தங்கி இருப்பதாக. ஆமென். தேங்க்யூ ஸோ மச் டியர் ஃபாதர் ரிச்சி வின்சென்ட். அவர் இன்னொரு முக்கியமான ஒரு திருப்பலியில் இருக்கிறார், தியானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த மத்தியிலே நம்மோடு இன்று வந்து மிக அற்புதமாக நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 1000வது நாள் ஆசீர்வாதம் இப்பொழுது துவங்கி இருக்கிறது, இன்னும் முடியல. இந்த ஜெபம் முடியும் பொழுதுதான் அது நமக்கு சிறப்பான ஆசீர்வாதமாக நமக்கு மட்டுமல்லாமல் நம் குடும்பத்திற்கும் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள். எனவே உங்களுடைய தேவையை, உங்கள் குடும்பத்தினுடைய ஒரு தேவையை வைத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் பல அற்புத காரியங்களை செய்ய இருக்கிறார். ஒரு சிறப்பான ஒரு நாளாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் இப்படிதான் ஒரு கேட்டகரிக்கல் கமிஷனுடைய அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு வந்தேன். அங்க ISS ஆன பெட்சி என்கின்ற அமிலியா பெட்சி என்கிறவர் சொல்ற, ஃபாதர், நான் கஷ்டப்பட்டு நான் படிச்சு ஆனா ஒண்ணு மட்டும் நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க அந்த ஃபெய்த், ஆண்டவரே நீங்க என்ன அழைச்சிட்டு வந்தீங்க, நீங்க தான் என்ன ஆக்கணும். அந்த ஜெபம் அவர்களை வழிநடத்தி ஒரு பெரிய ஒரு விட்னஸ் சொன்னாங்க. ISS அப்படின்றது வந்து ஒரு IAS ஆபீசர்ஸ் மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிறது மிக அற்புதமாக ஒரு பிளெஸிங் சொன்னாங்க. எனக்கு அது சொன்னோடனே எனக்கு 1000 டேவுடைய அந்த அர்த்தம் புரிந்தது. எனவே நம்ம இன்று ஒரு சிறப்பான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். சிறப்புக்காக நாம் ஜெபிப்போம். ப்ரே ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைய 1000ஆம் நாள் ஜெப வழிபாட்டை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட அன்னை மரியாள் ஜெபக்குழுவின் ஒரு செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறார்கள். இன்றைய ஜெப வழிபாட்டை நாம் அனைவரும் நலனுக்காகவும், இளைஞர் இயக்குனர் உடல் நலனுக்காகவும், இன்றைய ஜெப வழிபாட்டை சிறப்பிக்கும் இளைஞர்களுக்காகவும், HF தூய நெஞ்ச காப்பாளர் நாளைய இளைஞர்களுக்காகவும், குறிப்பாக லக்னோ மறைமாவட்ட இளைஞர் இயக்குனர் அருட்பணி டாமினிக் பின்டோ அவர்கள் மதம் மாற்றம் செய்ய முயன்றதாக பொய் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு நீதி கிடைக்கவும் அவருடைய உடல் நலனுக்காகவும் 1000ஆம் நாள் ஜெப வழிபாட்டு நன்றாக நடைபெற உதவி புரிந்த இறைவனுக்கு நன்றியாகவும், அலோகோவியம் இனிய இணைய வழிய போட்டியில் பங்கேற்ற போட்டியாளர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் மன்றாடுவோம். ஆண்ட்ரூ, சத்யா, ராமமூர்த்தி, ராஜேந்திரன், ஜோஸ், டேனியல், லூயிஸ், பால், ஆனட், மேரி, ரொசாரியோ, தாச்சானி, வாணி, நிர்மலா, பாக்கியநாதன், பேபி, கேத்ரின், ஞான்சி, குழந்தை ரியான்சி, மேரி, இருதய செல்வி, ஜெயக்குமாரி, உஷா, நிர்மலா, லீமா, ரோஸ், யுஎஸ்டி, ஸ்டெல்லா, மேரி, சிவானந்தம், அஜித்குமார், கவின், திரு மார்டின் ஃபெரோஸ், திருமதி மார்டின் ஃபெரோஸ், பேனியல், மகாலட்சுமி, வேளாங்கண்ணி, மெர்சி ஆகியோர் தத்தம் நோயிலிருந்து முழுமையான சுகம் பெறவும், குறிப்பாக குழந்தை குளோரினா மற்றும் வினோத் மேரி அவர்கள் பிறந்திருக்கும் குழந்தை ஆகிய 2 குழந்தைகளும் நல்ல உடல் சுகம் பெற்று விரைவில் வீடு திரும்பவும், விக்டோரியா அவர்களுக்கு பிறந்திருக்கும் இரட்டை குழந்தை நல்ல உடல் சுகத்துடன் விரைவில் இயல்பு நிலைக்கு திரும்பவும்,
வேண்டிக் கொள்வோம். திருவள்ளூர் ஈரகுட் ஸ்பிரிட் ஸ்கூல் பயிலும் பிள்ளைகள் நலன் மற்றும் அதன் கட்டுமான பணிகளுக்காகவும் ஊத்துக்கோட்டை புனித தொன்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி வளர்ச்சி பெறவும், திருவள்ளூர் புனித பிரான்சிஸ் அலசியார் ஆலய கட்டுமான பணி நல்ல முறையில் நடைபெறவும், காமராஜ் நகர் மங்களவார்த்தை அன்னை ஆலய பலிப்பிட கட்டுமான பணியும் விரைவில் தொடங்க பெறவும், தொழுதாவூர் புனித ஃபாத்திமா அன்னை ஆலயம் மற்றும் நெடும்பரம் புனித தோமையார் ஆலயம் கட்ட அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறவும், செல்வன் ரிவால்டோ அவர்கள் கட்டி கொண்டிருக்கும் புதிய வீடு நல்ல முறையில் கட்டி முடிக்க பெறவும் நாம் மன்றாடுவோம். சந்தோஷ், அஜித், பீட்டர், மகேஷ், வைசாலி ஆகியோர் அரசு தேர்வில் வெற்றி பெறவும், டேனியல் ஜான் பிரிட்டோ அவர்களுக்கு வெளிநாட்டில் நல்ல முறையில் மேற்படிப்பை தொடரவும், சிறுவன் ரமேஷ் மற்றும் கனிஷ்குமார் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறவும், சகோதரர் ஜான் லூகாஸ், நிதின், டெய்சி ராணி, அஜய் அபினேசர், சிவராமன் பாரதி, ராபர்ட் ஜேம்ஸ், ஏராணி, சாந்தப்பன் மேரி, செல்வகுமார் அருணா, கோபி லதா, விசு சத்யா, ஆதி அற்புதம், பிரபாகரன், சுஸ்மிதா, ரொசாரியா, விக்னேஷ், செர்லின் மற்றும் சகோதரர் கிரண்ராஜ் அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும், செல்வன் கின்ஸ்லி மற்றும் செல்வன் ரெஜிலன் அவர்கள் பணி செய்யும் இடங்களில் நல்ல பணிச்சூழல் அமையவும் நாம் வேண்டிக் கொள்வோம். ஜான்பால், தர்மராஜ், சுரேந்தர், பிரேம், சுதா, நோயல், பிரமில்லா, பிரவீன்குமார், கீர்த்தனா ஆகியோர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையவும், சுதா ராமமூர்த்தி, ரமேஷ் அமல தீபிகா, பிரவீன் லூனா, ரொனால்ட் ரிகன், ஜாய்சி ஜெனிஃபர், ராஜா ஜெயஸ்ரீ, சரண்ராஜ் அனுப்பிரியா, தினகரன் சைலஜா, ராஜ்குமார் ஜான்சி, பாஸ்கரன் அனிதா, ஆண்ட்ரூ நான்சி, ஆகாஷ் மணியன் ஜனனி, ஜெயராஜ் அருணா, சுந்தரராஜன் நான்சி, ஜோஷ் சாஷா, ஜெய்சங்கர் மனிஷா, தினேஷ் வினோதினி, சதீஷ் ஆனந்தி ஆகிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், பிரசாந்த் பிரியா தம்பதியருக்கு பிறந்திருக்கும் குழந்தை இறைவன் அருளால் முழுமையான சுகம் பெறவும், நெல்சன் நிகிதா தம்பதியருக்கு நல்ல முறையில் குழந்தை பிறக்கவும் நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். மேலும் சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் குழுவின் நல் செயல்பாட்டிற்காகவும் எதிர்வரும் திட்டங்கள் இளைஞர் குழு தலைவர்களும் அனைத்து பங்கு இளைஞர்களும் ஓரணியில் செயலாற்ற வேண்டிய அருளுக்காகவும் உயர்மறை மாவட்டத்தில் உள்ள 132 பங்கு இளைஞர்களும் இந்த ஜெப வழிபாட்டில் பங்களிக்க வேண்டும் என்றும், மேலும் அன்னையின் அரவணைப்பில் பகுதி 2 தினசரி ஜெப வழிபாட்டின் 1050ஆம் நாள் விழா ஆகிய நிகழ்வுகள் நல்ல முறையில் நடைபெறும். அதில் இளைஞர்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பங்கேற்க வேண்டும் என்றும், நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் கூடி நம் தனிப்பட்ட கருத்துக்களையும் ஒன்று சேர்த்து புனித அன்னை மரியாள் வழியாக இந்த ஜெப வழிபாட்டில் பங்கேற்போமாக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த முதலாம் 10 மணியை இன்று 1000 நாள் ஜெப வழிபாட்டை முழுமையாக வழிநடத்தியதில் இறைவனுக்கு நன்றியாகவும், இனி வருகின்ற நாட்களில் தொடர்ந்து ஜெப வழிபாட்டை வழிநடத்த வேண்டும் என்று பக்தியுடன் இந்த முதல் 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த தவ காலத்தில் நாம் செய்யும் செப தவ முயற்சிகள் அனைத்தும் நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அமைய இந்த இரண்டாவது 10 மணியை ஒப்புக் கொடுப்போம். அருள் நிறைந்த மரியே, விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரும் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையும் தீமையிலிருந்து எங்களை விடுதலையும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அனைத்தும் மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வாழ்க அரிசியே ஜெபம். வாழ்க அரிசியே, தயமிகுந்த அன்னையே, எங்கள் வாழ்வே இனிமையே தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவாளில் மக்கள் நாங்கள், தாயே என்று உம்மை கூவி அழைக்கிறோம். கண்ணீரில் பள்ளத்தாக்கிலிருந்து உம்மை நோக்கி கதறி அழுது பெருமூச்சு விடுகிறோம். ஆதலால் எங்களுக்காக பரிந்துரைக்கும் தாயே, அன்புடன் எம்மை கடைக்கண் பாரும். உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகிய இயேசுவே, எங்கள் இம்மை வாழ்வில் இறுதியில் காணச் செய்யும். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிய கன்னித் தாயே, இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நற்செய்தி வாசகம். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 வசனங்கள் 27 32 முடிய. அதன் பின் இயேசு வெளியே சென்று சுங்கச் சாவடியில் அமர்ந்திருந்த வேலி என்னும் பெயருடைய வரி தண்டுபர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தன் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர்.
இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற்ற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையின் வழிகாட்டுதல் வேண்டி ஜெபம். ஓ மிகவும் பரிசுத்த மரியே, இளமையில் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே, ஆண்டவர் உமக்கு சொன்னது நிறைவேறும் என்று நம்பியே பேறு பெற்ற அன்னையே, என்னையும் இந்த இளமை பருவத்தில் உம் மகனின் பாதையில் பயணிக்க வழிகாட்டும். இத்தரணியிலே செய்வதறியாது நான் சந்திக்கும் வருத்தங்களில் எனக்கு வாழ்வளித்தருளும். இளைஞர்களின் சிறந்த மாதிரியே, உம் திருமகன் என்னோடு இருக்கவும், உம் பாதையில் செம்மையாக்கவும், என்னுடன் என்றும் தோழமையில் இருக்கவும் பரிந்து பேசுவீராக. இதோ ஆண்டவருடைய அடிமை என்று உண்மையே நீர் முழுதாக கையளிப்பது போல் நானும் கையளிக்க வேண்டிய வரம் தாரும். இன்று நான் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து விடுவித்து என்னை காப்பாற்றும் இனிய கன்னித்தாயே. ஆமென். ஜப வழிபாட்டின் 1050வது நாளை நோக்கிய மன்றாட்டு. அன்பின் ஊற்றே எம் தந்தையாம் இறைவா, இளைஞர்களாகிய எங்களின் இந்த இளமை பருவம் எங்களை படைத்தவராகிய உமக்கே சொந்தம் என்பதை உணர்ந்து உம்மை ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் இளைஞர்கள் இணைந்து துவங்கிய இந்த ஜப வழிபாடு 1050வது நாளை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இந்நாட்களில் அருளின் உறைவிடமான உம் திருமகன் இயேசு கிறிஸ்து காட்டிய வழியில் வாழ்ந்து உம் மகனின் அன்பு சீடர்களாகும் வரமருள வேண்டுகிறோம். அன்று உம் சீடர்கள் பெற்ற தூய ஆவியின் கனிகளையும் வரங்களையும் நாங்களும் நிறைவாய் பெற்று மென்மேலும் இந்த நற்செய்தி பணியில் நிலைத்து அனைத்து இளைஞர்களுடனும் சேர்ந்து ஜெபிக்கும் ஆசிரை பொழியும். புனித கன்னித்தாயின் பரிந்துரை வழியாய் எங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்திற்கும் செவிசாய்ப்பீராக. கடவுளின் அன்பும் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் எங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இன்றைய புனிதர் புனித மரியாளின் ஊழியர்கள் சபையின் 7 நிறுவனர்கள். உலகில் வசதி வாய்ப்புள்ள ஏதேனும் ஒரு நகரில் உள்ள 7 முக்கிய பிரமுகர்கள் ஒன்று சேர்ந்து தங்கள் வீடுகளையும் உத்தியோகங்களையும் விட்டுவிட்டு நேரடியாக கடவுளை சேவை செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக தனிமையில் வாழப் போகிறார்கள் என்று நினைக்க இயலுகிறதா? ஆனால் கிபி 13ஆம் நூற்றாண்டின் மத்தியில் இத்தாலி நாட்டின் மேற்கு மத்திய பிராந்தியமான டுஸ்கெனி வளர்ந்த வளமான பணக்கார தலைநகரான புளோரன்ஸ் நகரில் இதுதான் நடந்தது. அரசியல் சச்சரவுகளாலும் கட்ரீசம் மதங்களுக்கு எதிரான கொள்கைகளாலும் சின்ன பின்னமாகி இருந்த அக்காலத்தில் அறநெறிகள் குறைவாகவும் சமயங்களும் ஆன்மீக உணர்வுகளும் அர்த்தமற்றதாகவும் தோன்றியது. கிபி 1240ஆம் ஆண்டு புளோரன்ஸ் நகரின் பிரபுக்கள் குடும்பங்களைச் சேர்ந்த 7 பிரார்த்தனைகள் மூலம் கடவுளுக்கு நேரடி சேவை செய்யும் நோக்கில் நகரையும் தமது குடும்பங்களையும் விட்டு விலகி தனிமை வாழ்வு வாழ பிரஸ்பரம் முடிவு செய்தனர். அவர்களது ஆரம்ப பிரச்சனையை தம்மை சார்ந்திருப்பவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை. காரணம், அவர்களில் 2 ஏற்கனவே திருமணமானவர்கள், 2 திருமணமாகி மனைவியை இழந்தவர்கள். அவர்களின் நோக்கமே தவம் மற்றும் பிரார்த்தனைகளுடன் ஒரு வாழ்க்கை வாழ்வதே ஆகும். ஆனால் விரைவிலே அவர்கள் புளோரன்ஸ் நகரிலிருந்து தம்மை அடிக்கடி காண வந்த பார்வையாளர்களால் தொந்தரவை உணர்ந்தனர். பின்னர் பகிலா என்னும் இடத்தில் உள்ள மாண்டே சினாரியோ துறவு மடத்தின் வனந்தரமான சரிவுகளுக்கு திரும்பினர். 1244ஆம் ஆண்டு தூய பீட்டரின் வழிகாட்டுதலின்படி இச்சிறிய குழு டொமினிக்கன் சபையினரின் துறவர சீருடையை போன்ற சீருடையை ஏற்றுக்கொண்டவர். தூய அகுஸ்டினாரின் சட்ட விடுகளின்படி வாழ முடிவு செய்தனர். மரியாளின் ஊழியர்கள் என்னும் பெயரை ஏற்றுக்கொண்டனர். அதன் குறிக்கோள்கள், அதன் உறுப்பினர்கள் புனிதத்துவமும் நற்செய்தியை பிரசங்கிப்பதும் கடவுளின் அதிதூய தாயான கன்னி மரியாளின் வியாகுலங்களுக்கு முக்கியத்துவம் தந்து அவரது பக்தியை பரப்புவதே ஆகும். ஆரம்பத்திலிருந்தே இச்சபையின் உறுப்பினர்கள் வியாகுல அன்னை மரியாளுக்கு தம்மை அர்ப்பணித்திருந்தனர். இயேசுவின் அன்னைக்கு தமது பக்தியை அர்ப்பணித்த இவர்கள்
அன்னை மரியாவின் விருந்தோம்பல் மற்றும் இரக்கத்தினை தமது முத்திரையாக ஏற்றுக்கொண்டனர். அந்த மரியாளின் ஊழியர்கள் சபையின் 7 நிறுவனர்கள் யாவர்? அதில் முதல் நிறுவனர் புனித போம்பிலியஸ், இரண்டாவது நிறுவனர் புனித போனஜெக்டா, மூன்றாவது நிறுவனர் புனித பார்டோலமஸ், நான்காவது நிறுவனர் புனித ரிக்கவரோ, ஐந்தாவது நிறுவனர் புனித மனேட்டஸ், ஆறாவது நிறுவனர் புனித சொஸ்டேன், ஏழாவது நிறுவனர் புனித அலெக்சியஸ். கிபி 1888 ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் நாளன்று திருத்தந்தை 13ஆம் லியோ இவர்களால் புனிதர் பட்டம் அருட்பொழிவு செய்யப்பட்டார். மரியாளின் ஊழியர்களான சபையின் நிறுவனரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சிறப்புரையோட தலைப்பு என்னன்னா, தடை அதை உடை சரித்திரம் படை அப்படின்ற ஒரு டாபிக் தான். நம்மளோட வாழ்க்கையில வந்து ஆண்களே வந்து பல இன்னல்கள் தடைகள் எல்லாத்தையுமே கடந்து அவங்க முன்னேறிட்டு வர இந்த சூழல்ல ஒரு பெண்கள் எப்படி சாதனை புரியுறது எவ்வளவு ஒரு பெரிய சவால் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா இந்த ஒரு கடந்த வாரங்கள்ல நீங்க கேள்விப்பட்ட ஒரு பெரிய எல்லாரோட இடத்துலயும் செய்தியில எல்லாத்துலயும் சோசியல் மீடியால பரவலா கேள்விப்பட்ட பேர் வந்து ஸ்ரீபதி அப்படின்ற ஒரு பேர் தான். அவங்க எப்படி வந்து முதல் முயற்சியிலேயே கீழமை நீதிமன்றத்துல சிவில் நீதிபதி ஆகுறாங்க. அதுவும் குறைந்த வயதுல ஒரு எந்த விதமான வசதியுமே இல்லாத ஒரு திருப்பத்தூர் மாவட்டத்துல ஒரு ஜவ்வாது மலையில நமக்கு வந்து எவ்வளவோ வசதிகள் எல்லாமே நமக்கு இருக்கும். ஆனாலும் ஒரு பழங்குடியின பெண் மலைவாழ் மக்கள் அவங்க எப்படி ஒரு குறைந்த 23 வயதுலயே அதுவும் படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறதுமே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா ரொம்ப தூரத்துல வந்து படிக்கணும், மலையில வந்து பஸ் இருக்காது, அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா நெக்ஸ்ட் பஸ் கிடைக்காது. அந்த மாதிரியான ஒரு பின்புலத்திலிருந்து படிச்சு அவங்க 12ஆம் வகுப்பு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் லா படிக்கிறாங்க, அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில லா படிக்கிறாங்க. அது படிக்கும் போதே அவங்களுக்கு திருமணமும் பண்ணி வச்சுறாங்க. ஏன்னா மலைவாழ் மக்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு கல்வி அறிவு பற்றின ஒரு தெளிவான புரிதல் இருக்காது. அதனால அவங்க சின்ன வயசுலயே திருமணமும் பண்ணி வச்சிட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க படிக்கிறதுக்காக லா காலேஜ் சட்டமும் முடிச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்மளோட தமிழ்நாடு அரசு இந்த சிவில் நீதிபதிகள் அந்த கீழமை நீதிமன்றத்துக்கான அறிவிப்பு வெளியிடுறாங்க. அதுல இவங்க எழுதி இவங்க வந்து தேர்ச்சியை பெற்றுறாங்க, நேர்முக தேர்வுக்கும் அழைக்கப்படுறாங்க, இவங்க ஒரு சிவில் நீதிபதியாக ஆகுறாங்க. இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு வசதி அவங்க அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு அப்பா அம்மா தான். ஆனா நமக்கு வந்து எவ்வளவோ சூழல்கள் நல்ல ஒரு நம்ம படிக்கிறதுக்கும் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கான சூழல்கள்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு வந்து எது தடுக்குது, ஏன் நம்மளால முடியல? நம்மளோட ரிச்சர்ட் ஃபாதர் கூட அடிக்கடி சொல்லுவாங்க, என்னன்னா உன்னால் முடியாது என்று ஊரே சொல்லும், அதை நீ நம்பாதே. இப்ப அது வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம ஃபாதரால அது அதிகமா ஃபேமஸ் ஆச்சு நம்ம இளைஞர்கள் மத்தியில. ஏன்னா ஏன் முடியாது, யார் என்ன சொல்லுவா, நம்ம யூத்தால முடியாது என்ன அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இந்த அளவுக்கு ஜப வழிபாட்டுல எல்லாத்துலயுமே நம்ம சாதிச்சுட்டு வரோம். அது ஒரு முக்கியமானது. இப்ப இதுக்கெல்லாம் என்ன தடையா இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி நம்ம அறிஞர்களோட எக்ஸாம்பிளோட முடிச்சிருவோம். குறிப்பா நம்மளோட புனித தொன்போஸ்கோ எடுத்துப்போம். இன்று அவரோட ஒரு சிறப்பான பொன்மொழி, இன்று நீங்கள் செய்யக்கூடிய நல்லதை நாளைக்காக தள்ளி போடாதீர்கள், நாளை என்பது இல்லாமல் கூட போய்விடும். இப்ப நம்ம சோம்பேறித்தனம், நமக்கு வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம தள்ளி போட்டுட்டே போவோம். அதுக்கப்புறம் எப்போதும் கடவுளின் நட்பில் வாழ முயலுங்கள். அதே மாதிரி தொன்போஸ்கோவோட இன்னொரு கோட்மே இருக்கு, மரியன்னையின் மீது பக்தி வையுங்கள், புதுமைகள் பல காண்பீர்கள். அந்த மாதிரி நம்ம கடவுள் பக்தி நமக்கு முக்கியம், அது கூட சேர்ந்து நமக்கு முயற்சியும் முக்கியம். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து நம்முடைய பெரிய எதிரி வந்து சோம்பேறித்தனத்துக்கு கூட ஓய்வில்லாமல் நாம போராடுவோம். நம்ம வந்து ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ கடமைக்காக ஏதோ ஒரு எக்ஸாமா இருக்கட்டும், கவர்மெண்ட் எக்ஸாம், அரசியல், நம்ம ஏதாவது ஒரு அரசு துறையில நம்ம கால் பதிக்கணும் அப்படின்னாலே நம்ம அதுக்கு முடிவு பண்ணுவோம், ஏதோ கடமைக்காக படிப்போம் அந்த மாதிரி. ஆனா ஒரு இலக்கு நம்ம நிர்ணயம் பண்ணணும், அதுக்கான பாதையில நம்ம பயணிக்கும் பொழுது கண்டிப்பா நம்மளால வெற்றி பெற முடியும். அதுக்கு இந்த மாதிரியான சான்றுகள் தான் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கு. சோம்பேறித்தனத்தை நம்ம கண்டிப்பா விட்டு ஒழிக்கணும், கடவுள் மீது பக்தியாக நம்ம இருக்கணும், கடவுளோட துணை இருக்காம கண்டிப்பா வெற்றி பெற முடியும். அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா, நம்மளோட இளைஞர்களோட வழிகாட்டியா இருக்கிற
அப்துல் கலாம் அவர்கள் கூட அடிக்கடி சொல்லுவாங்க ஒரு திருக்குறள் என்னன்னா, இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். நமக்கு எந்த விதமான துன்பங்கள் வந்தாலுமே நம்ம அதுக்கு வருத்தப்படாத ஒரு மன தெளிவோட நம்ம இருந்தோம்னா அந்த துன்பமே நம்மளை விட்டு பயந்து ஓடிடும், துன்பத்தையே நம்ம வென்று காட்டுவோம் அப்படி சொல்றாரு. அப்போ நம்ம எந்த விதமான தடைகள் நம்மளோட நம்ம இலக்கை நிர்ணயிக்கணும். ஒரு கவிஞர் கூட சொல்வாரு, இலக்கு இல்லாத மனிதன் செத்த பிணத்திற்கு சமம் அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம இந்த காலத்துல நம்ம சின்ன குழந்தைகளே இது இன்னா வளர்ந்த பிறகு இது ஆகணும் அது ஆகணும் அப்படி சொல்லிட்டு இருக்க வார கால சூழல்ல நம்ம இளைஞர்களாக வருங்கால சமூக தூண்களாக இருக்க நாம ஒரு குறிக்கோள் இல்லாத பயணத்துல நம்ம இருப்போம். ஆனா இலக்கு நம்ம நிர்ணயிச்சிட்டோம்னா அதை நோக்கி நம்ம பயணிக்கும் போது கண்டிப்பா இது நான் கண்டிப்பா எந்த மாதிரியான தடை வந்தாலும் நான் இதை அடைஞ்சே தீருமா அப்படின்ற நமக்கு அந்த ஒரு மன உறுதி இருக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம துன்பமே நம்மளை விட்டு பயந்துரும் அப்படி சொல்லிட்டு அப்துல் கலாம் அவர்கள் நிறைய இடத்துல அந்த மேற்கோள் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இறுதியாக ஒரு திருக்குறள், உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. நம்ம நம்மளோட எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கணும். எப்பவுமே நம்ம ஒரு பெரிய இது நினைக்கும் பொழுது அது கண்டிப்பா நமக்கு நடக்கும். இறுதியா ஒரே ஒரு கோட்டு விவேகானந்தரோட, தோல்விகளை பற்றி கவலைப்படாதீர்கள், லட்சியத்திலிருந்து 1000 தடவை வழுக்கி விழுந்தாலும் லட்சியத்துக்கு உழைப்பதில் பிழைகள் நேர்ந்தாலும் திரும்ப திரும்ப அந்த லட்சியத்தை பிடித்து கொள்ளுங்கள். லட்சியத்தை அடைய 1000 தடவை முயலுங்கள், அந்த 1000 தடவை தவறினாலும் இன்னொரு முறை முயலுங்கள், முயற்சியை கைவிடாதீர்கள். ஆகவே நம்ம எந்த தடைகள் வந்தாலும் 1000 முறையும் நம்ம முயற்சி பண்ணுவோம். 1000வது முறை தோற்றாலுமே அதுக்கடுத்து ஒரு முறையை முயற்சி செய்வோம். கண்டிப்பா நம்மளோட இலக்கு நம்ம கண்டிப்பா அந்த இலக்கை நம்ம அடைவோம். ஆகவே நம்ம குறிக்கோளை நிர்ணயம் பண்ணுவோம், அதை நோக்கிய பயணம் செய்வோம். வாழ்க்கையில் நாம் பல வெற்றிகளை படைத்து பிறருக்கு நம்ம முன்மாதிரியாக திகழ்வோம். நன்றி. இப்போது இறுதி ஆசிரியர் வழங்க நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தில் இளைஞர் பணிக்குழு இயக்குனர் அருட்தந்தை ரொனால்ட் ரிச்சர்ட் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. எங்களை அதிகமாக அன்பு செய்யும் இல்லாமல் இறைவா உம்மை போற்றுகிறோம், நன்றி கூறுகிறோம். எங்கே இருவர் மூவர் நாமத்திலே கூடி ஜெபிக்காக நடுவே எனக்கு சொன்ன இந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். நாங்கள் இந்த இணைய வழியில் 2021 ஆண்டு மே மாதம் 24ஆம் தேதி துவங்கிய அந்த ஓட்டம் இன்று 1000வது நாளை முட்டியிருக்கிறது. இதோ இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். இதோ நாங்கள் ஒரு நாள் 2 நாள் இது எத்தனை நாள் ஜெபிப்பீர்கள் என்று ஒவ்வொருவரும் கேட்டார்கள். நாங்கள் சொன்னது இதுதான், ஆண்டவர் எங்களை வழிநடத்தும் வரை நாங்கள் ஜெபிப்போம். 1000 நாள் 3 ஆண்டுகள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு நாட்களாக பார்க்க முடிகிறது. ஆண்டவரே, இந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இது நாங்கள் ஜெபம் செய்வதற்கான வெற்றி அல்ல, உம்மை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அந்த தூண்டுதலை கொடுக்கிறது. அதுக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. இது 1000 நாள் முடிவதல்ல. இதோ குறிப்பாக 1050வது நாளை நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். ஆண்டவர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். இன்னும் அதிகமாக இளைஞர்களிடம் பெண்கள் உம்மை நோக்கிய வண்ணமாக உம்மை தேடுபவர்களாக இதோ இறைவாக்கு சொல்லுகிறதே, இதோ ஆண்டவருடைய அரசை தேடுங்கள், உங்களுக்கு அனைத்தும் கொடுக்கப்படும். Seek you first the kingdom of God and all things will be added unto you என்பது போல நாங்களும் உமது அரசை நாங்கள் தேடி நாங்கள் எல்லா ஆசிரியர்களையும் எங்கள் தேவைகளையும் பூர்த்தி செய்ய நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக. குறிப்பாக இந்த 1000வது நாளை எட்ட ஒவ்வொரு நாளும் முயற்சித்த இளைஞர்களும் பெண்களை நினைத்து பார்க்கிறோம். அந்த குடும்பத்தை பார்க்கிறோம், அவர்கள் ஜெபங்களை பார்க்கிறோம். குறிப்பாக இன்று இந்த வழிபாட்டை கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இந்த 1000 நாளினுடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிற நம்பிக்கை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்கள் எடுக்கிற எல்லா தேவைகளையும் ஆசீர்வதியும். இந்த ஆண்டு அவர்கள் என்ன நடக்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் அந்த கிருபைக்காக நன்றி கூறுகிறோம். இதோ உமது கிருபையை யார் தடுக்க முடியும்? நீர் கொடுக்க போகிறீர் என்பதனால் யார் இந்த உலகத்திலிருந்து அந்த கிருபையை எடுத்துக்கொள்ள முடியும்? இதோ இந்த உலகத்தில் இருக்கிற செல்வம் பூச்சியினால் அரிக்கப்படும், ஆனால் நீ கொடுக்கப்படுகிற செல்வம்
அது யாராலும் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அந்த செல்வத்தை எங்களுக்கு தந்தருளும், எங்களை நிரப்பியருளும், ஞானத்தாலும் அறிவியாலும் எங்களை நிரப்பியருளும் ஆண்டவரே. இளைஞர் இளம்பெண்களை ஆசிர்வதித்து ஆண்டவரே. சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட இளைஞர் இளம்பெண்களும் இந்த கரங்களை படைக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதத்தால் நிரம்ப செய்வராக. அன்னை மரியாதை தேற்றும் மண்ணிடத்திலும் என்றும் இவர்களோடு இருந்து செயல்படுவதாக. இவர்கள் இன்னும் 1000 பிள்ளைகளை உம்மிடம் அழைத்து வர அருள் புரிவதாக. இவனைத்து மிக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம எல்லாரும் வந்து தவக்காலத்துல இருந்தாலும் இன்னையோட நாள் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல நாளா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளோட சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் ஒரு குழு, அதாவது சென்னை மயிலை உயர்மறை மாவட்டத்தின் ஜபக்குழு, அன்னை மரியாள் ஜபக்குழு சார்பாக லாஸ்ட் நவம்பர்ல வந்து நம்ம வந்து அழகோமை காம்படிஷன் வந்து அது கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கான ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து அனௌன்ஸ் பண்றதுனால வந்து இந்த நாள் வந்து ரொம்ப நன்னாளா இருக்கும் அப்படின்னு வந்து நான் வந்து ஆசைப்படுறேன். இதுல வந்து நம்ம ஜட்ஜஸ் யாரெல்லாம் வந்து இந்த ஜட்ஜஸ்லாம் ஜட்ஜிங் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொத்தம் வந்து நம்ம வந்து 3 கான்டெஸ்ட் நடத்திருந்தோம். டிராயிங்கு, ஸ்பீச்சு, போயம், இது 3மே வந்து நம்ம நடத்திருந்தோம். இது வந்து அவங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் ஸ்பீச், போயட்ரி வந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து எதுல விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அலோவ் பண்ணியிருந்தோம். இதுல வந்து டிராயிங்க்கு வந்து அன்கிதான்னு சொல்லிட்டு ஃபைன் ஆர்ட்ஸ் கிராஜுவேட் அவங்க வந்து நிறைய ஜட்ஜிங்லாம் பண்ணி நான் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து நல்லா ஃபேமஸாக இருக்காங்க. அவங்களதான் வந்து நாங்கள் வந்து டிராயிங்க்கு வந்து அன்கிதான்ற மாதிரி டிராயிங்காகவும், ஸ்பீச்சுக்கு வந்து மிஸ்ஸஸ் ஜான்சி, அப்புறம் வந்து ஃபாதர் அருண், இவங்க 2 பேருமே வந்து நாங்கள் வந்து ஸ்பீச் வந்து எங்களுக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து ஸ்பீச்சஸ் வந்து செம்ம பிரமாதமாக கொடுத்துருந்தாங்க. அதனால வந்து எங்களால் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஜான்சின்ற மேம் வந்து ஸ்பீச் வந்து கொடுத்துருந்தோம். அவங்க வந்து எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி வந்து, ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு வந்து லாஸ்ட்டாக நான் என்னால் வந்து ஜட்மெண்ட் சரியா பண்ண முடியல, எனக்கு வந்து அவ்வளோ இதுவாக இருக்கு, எனக்கு யாருக்கு மார்க் போடுறதுன்னு தெரியல, நீங்க வந்து செகண்ட் ஒப்பீனியன் வந்து இன்னொரு ஆள்கிட்ட வாங்கன்னு சொல்லுவோம். நாங்க வந்து ஃபாதர் அருண் அவங்கள்ட்ட வந்து இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கி அவங்களதுல இருந்து நாங்க வந்து மார்க்ஸ் வந்து இது வின்னர்ஸ் அண்ட் ரன்னர் வந்து எடுத்திருக்கோம். அடுத்து வந்து பொயட்ரி வந்து அருண் கோகுல். பொயட்ரி மட்டும் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 இதுல வந்து எங்களுக்கு ரிசர்வ் ஆயிருந்தது. அதுல வந்து தமிழுக்கு வந்து அருண் கோகுல் அப்படின்னும், இங்கிலீஷ்ல வந்து ஆண்டனி ஜோசப், இவங்களுக்கு வந்து கொடுத்து நாங்கள் ஜட்ஜிங் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து என்னென்ன எவ்வளவு வந்து என்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலா வந்து 100 மேல வந்து என்ட்ரிஸ் வந்திருக்கு. கம்பைன் 3 வந்து ஓவராலா வந்து 100 மேல வந்து என்ட்ரிஸ் வந்திருக்கு. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ரைடுக்கு வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ கவுண்ட் வரும். ஏன்னா இப்போதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். எங்கே எப்படி ரீச் ஆகும், யாருக்கு தெரியும், எப்படி போகும், எதுவுமே எங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவே இல்லை. சரி, ஃபாதர் வந்து ரிச்சர்ட் ஃபாதர் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாரு, ரிச்சர்ட் ஃபாதர் வந்து நடத்துங்க, எது வந்தாலும் பார்த்துக்கலாம், என்ட்ரிஸ் வந்தாலும் சரி வரலாலும் சரி, நம்ம வந்து மக்களுக்கு வந்து செய்யற பணி வந்து செய்வோம், நீங்க காம்படிஷன் தைரியமா நடத்துங்க, கடவுள் வந்து உங்க கூட இருப்பாரு அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ஒரு ஊக்கம் கொடுத்ததுல வந்து நாங்கள் வந்து நடத்தி போகல. ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து எங்களுக்கு வந்து ஆக்சுவலா என்ட்ரி பார்த்தோம்னா 200 என்ட்ரிஸ் வந்தது. எங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லாமே வந்து 200 ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துருச்சு. அதுல வந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து எங்களுக்கு வந்து கவுண்ட்ஸ் வந்து கொடுத்தவங்க, அதாவது அவங்களோட டிராயிங்கா இருக்கட்டும், ஸ்பீச்சா இருக்கட்டும், போயமா இருக்கட்டும், அது வந்து சப்மிட் பண்ணவங்க வந்து அபவ் 100 வந்து எங்களுக்கு வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து இப்போ வந்து பொயட்ரி, இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொயட்ரி எடுக்கிறோம்னா, பொயட்ரிலேயே வந்து 3 கேடர் வரும். ஒன்று வந்து கேட்டிசம், யூத், அப்புறம் வந்து அதர் தென் யூத் அண்ட் எல்டர்ஸ், இந்த மாதிரி 3 கேட்டகரி வரும். இதுல வந்து எப்படி வந்து என்ட்ரிஸ் எங்களுக்கு வந்திருக்கோ அந்த என்ட்ரிஸை பொறுத்து நாங்கள் வந்து கிஃப்ட்ஸ் வந்து வின்னர்ஸ் அண்ட் ரன்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இஃப் இன்கேஸ் எங்களுக்கு வந்து இப்போ கேட்டிசம் வந்து எங்களுக்கு வந்து வெறும் ஒரு லோ என்ட்ரி தான் வந்திருக்கு அப்படின்னு நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்னா, அவங்களுக்கு வந்து வெறும் ரன்னர் மட்டும் தான் நாங்கள் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம். இப்போ என்ட்ரி வந்து அதிகமாக வந்துருந்துச்சுன்னா ரன்னர் பிளஸ் வின்னர் 2மே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து என்ட்ரிஸ் அதிகமாக வந்திருக்கு, அவங்களுக்கு வந்து ரன்னர் வின்னரு வந்து 2-3 வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து இந்த அனௌன்ஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரிவீல் பண்றதுக்கு நம்மளுடைய இளையோர் இயக்குனர் வந்து அன்போடு அழைக்கிறேன். ஃபாதர் ப்ளீஸ் டேக் ஓவர் ஃபாதர். ஓகே, ஸோ now we are going to announce the results. ஸோ இப்போ நம்ம குரூப்லேயும் நம்ம போட்டுருவோம்.
So first of all, I would like to thank the team, team Regilan and Bernard and the core team. They have taken a lot of initiatives. So wholeheartedly thank you and special thanks to. அதே போல நம்ம 1000th டே என்ன ஃபார் இவ்வளவு சின்னதா கொண்டாட்டம் இல்லை, 1050th டே கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னு சொன்னா அது காட் ஹேஸ் இஸ் ஓன் பிளான். 500 டே கொண்டாடணும், நான் 550th டே தான் கொண்டாடணும். மேபி 1000th டேவோட முடிச்சிடலாமோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது அப்படின்றத கடவுள் 1050th போனாரு அப்படின்ற மாதிரி நான் யோசிச்சேன். பட் அவர் யூத் வில் கண்டினியூஸ்லி வி ப்ரே. ஸோ 1050th டே கோடம்பாக்கத்தில் நம்ம கொண்டாட போகிறோம். 1050th டே ப்ளஸ் கோல்டன் ஜூப்ளி ஆஃப் யூத் கமிஷன் ரெண்டுமே கோடம்பாக்கத்தில் 13ஆம் தேதி ஏப்ரல் 13 குறித்து வச்சுக்கோங்க. ஏப்ரல் 13th ஈவினிங் 1 o'clock onwards ஃபர்ஸ்ட்டு நமக்கு கின்னஸ் ரெக்கார்ட் இருக்கும். அது முடிச்சுட்டு டான்ஸ் செலிப்ரேஷன் ஒரு ஆர்ச் பிஷப் வில் பி செலிப்ரேட்டிங். ஸோ அது கிராண்ட் ஃபினாலே இருக்கும். அங்கேயும் நம்ம கௌரவிப்போம். அங்கே தான் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ரிசல்ட்ஸ் வில் பி announced today. So regarding poetry, catechism, yes, Amanda Bianca. ஸோ அவங்க வந்து போயட்ரியில் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் ரெஜிஸ்டர்ட் யூத்ல இருந்து ஒருத்தவங்கள மோனிஷா ARD 149 மோனிஷா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்புறம் எல்டர்ஸில் வின்னர் ஜோசப், மிஸ்டர் ஜோசப் AEOP 146 ஜோசப். ரன்னர் AEDP 087 KL ரீனா ரன்னர். ஓகேயா. ஸ்பீச் வந்து கேட்டகிசம் அங்கிருந்து வின்னர் வந்து AYOS 111 ஜெனிட்டா ரூத். இதில் கனெக்ட் ஆயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஜெனிட்டா ரூத் வின்னராக இருக்கிறாங்க ஸ்பீச் காம்படிஷனில். ரன்னர் வந்து AYSD 066 அலனா அனிச்சா மரியா அவர்கள் ஸ்பீச் காம்படிஷனில் செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். ரெஜிஸ்டர்ட் யூத்தில் வந்து ARS 089 ஜான் கெவின் அவர்களும். எல்டர்ஸ் பெரியவங்களில் பீத்ரு அவர்கள் பரிசுகளை வென்றிருக்கிறார்கள். அதே போல் டிராயிங் காம்படிஷனில் கேட்டகிசம் சில்ட்ரன் அவங்கள வின்னர் AYOD 201 பெர்னாண்டோஸ் சி. ஃபர்ஸ்ட் ரன்னர் பியூலா ஷாரன், செகண்ட் ரன்னர் கெசியா. இவர்கள் கேட்டகிசம் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணுவோம், குரூப்ல ஷேர் பண்ணுவோம். ரெஜிஸ்டர்ட் யூத்ல இருந்து வின்னர் வந்து சாலமோன், ஃபர்ஸ்ட் ரன்னர் ஆனி எலிசபெத், செகண்ட் ரன்னர் சாம். எல்டர்ஸ்ல இருந்து பெர்லின் நித்திகா அவர்கள். அடுத்து இப்போ போயட்ரி ஃபார் த யூத், நம்ம யூத். ஓகே, கேட்டகிசம் ஃபர்ஸ்ட் கேட்டகிசம் அமண்டா பியான்கா, நான் ஏற்கனவே சேக்ரட் சர்ச் எர்ணாகுளம். ரெஜிஸ்டர்ட் யூத் மோனிஷா, பிளஸட் சாக்ரமென்ட் சர்ச் MPT குவார்டர்ஸ். எல்டர்ஸ்ல வந்து ஜோசப் கடம்பத்தூர் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ரன்னர் வந்து ரீனா தொழுதாவூர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்புறம் ஸ்பீச்ல வந்து நான் ஏற்கனவே பேர் மட்டும் சொன்னேன், இப்போ சர்ச் பேரோட. ஸ்பீச்ல வந்து ஜெனிட்டா ரூத், அவர் லேடி ஆஃப் எல்ஸ்டைன் சாஸ்திரி நகர். ரன்னர் வந்து அலனா ஆனிட் மரியா, நேஷனல் ஷைன் ஆஃப் சென்ட் தாமஸ் கத்தீட்ரல் ஆஃப் பெசிகல் சாந்தோம். ரெஜிஸ்டர்ட் யூத்ல வந்து ஜான் கெவின், சர்ச் ஆஃப் அனன்சியேஷன் காமராஜ் நகர் ஆவடி. எல்டர்ஸ்ல வந்து பெத்துரு சென்ட் ராக்ஸ் சர்ச். அப்புறம் டிராயிங்ல வந்து வினர்ஸ் பெர்னாண்டோஸ் ஏற்கனவே சென்ட் ஆண்டனி சர்ச் TG அண்ணா நகர். அப்புறம் ஃபர்ஸ்ட் ரன்னர் பியூலா ஷாரன் சென்ட் ஆண்ட்ரூஸ் சூலை. செகண்ட் ரன்னர் கெசியா, அவர் லேடி ஆஃப் எல்ஸ்டைன் சாஸ்திரி நகர். ரெஜிஸ்டர்ட் யூத்ல வந்து வின்னர் சாலமன், அவர் லேடி ஆஃப் எல்ஸ்டைன் சாஸ்திரி நகர். அதே போல ஆனி எலிசபெத், ஃபர்ஸ்ட் ரன்னர் சென்ட் ஆண்டனி சர்ச் சத்தியமூர்த்தி நகர். செகண்ட் ரன்னர் சாம் சென்ட் செபாஸ்டியன் சர்ச் மாதவரம். எல்டர்ஸ்ல வந்து பெர்லின் நித்திகா, சேக்ரட் சர்ச் எர்ணாகுளம். ஸோ இதில் பங்கு கொண்டு பரிசுகள் பெற்றோர்களும் பங்கு கொண்டவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. Have a wonderful day. So we'll meet April 13th, Kodambakkam Church. It will be a great day. So kindly we continue to pray and we make the day great success. Thank you. God bless you. Have a wonderful day. Thank you. Thank you for that. Thank you, Bernard. Thank you, Father. Thank you. Thank you, Father.
Thank you, Tarun. Thank you, Saran. Very good speech. Very good saint speech.